வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 11 மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது இதில் நான் இன்றைக்கு சிறு குறிப்புகள் போட்டிருக்கிறேன். இலங்கையும் மேற்கத்தியரும் என்ற 10ஆம் ஆண்டு அலகு தான். அதாவது இதில் இலங்கையும் மேற்கத்தியரும் என்ற பாட அலகில் சிறு குறிப்புகள். முதலாவது பார்ப்போம். இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பியர்கள்: 1 போர்த்துகேயர், 2 ஒல்லாந்தர், 3 ஆங்கிலேயர். அப்போ 3 பேர் வந்துக்கிறேன். போர்த்துகேயரை பரங்கிய 2, ஒல்லாந்தரை டச்சுக்காரர் 2, ஆங்கிலேயரை பிரித்தானியர்னு சொல்லலாம். அடுத்த இந்த 3 பேரையும் பொதுவாக குறிப்புகளாக போட்டிருக்கேன். போர்த்துகேயர் எடுத்தோம்னு சொன்னால், போர்த்துகேயருடைய கீழத்தேச மத்திய நிலையம் கூவா. போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டு கிபி 1505. அவர்கள் வந்திறங்கின இடம் காலி. போர்த்துகேய தளபதியின் பெயர் லாரன்சோ த அல்மேதா. மற்றது போர்த்துகேயர் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் இருந்த மன்னன் யாருன்னு சொன்ன ஆட்சி செய்த மன்னன் 8ஆம் வீரபராக்கிரம பாகு. போர்த்துகேயருடைய ஆட்சி காலம் இலங்கையில் கிபி 1505 இருந்து 1658ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தவை. அதை மாதிரி ஒல்லாந்தரை எடுத்தோம்னு சொன்னால் அவர்களுடைய கீழத்தேச மத்திய நிலையம் பத்தேவியா ஜகார்த்தான்னு சொல்கிறது. ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டு கிபி 1600, அதாவது வருகை தந்த ஆண்டு இந்த கீழத்தேச மத்திய நிலையத்துக்கு வருகை தந்த ஆண்டு 1602. இறங்கிய இடம் மட்டக்களப்பிலான் இறங்கினார்கள். மற்றது ஒல்லாந்தருடைய தளபதியினுடைய பெயர் ஜோரிஸ் ஸ்பில்பேர்கன். ஒல்லாந்தர் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் ஆட்சி செய்த மன்னன் 1ஆம் விமலதர்ம சூரியன். ஆட்சி காலம் கிபி 1658 தொடக்கம் 1796 வரை ஆட்சி செய்தார்கள். பிரித்தானியருடைய கீழத்தேச மத்திய நிலையம் சென்னை, கல்கத்தா, பம்பாய். அதே போல் நாங்கள் அதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிரித்தானியர் இலங்கைக்கு வருகிற போது இலங்கையை ஆட்சி செய்த மன்னன் யாருன்னு சொன்னால் கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன். அடுத்த கண்டியை ஆட்சி செய்த மன்னர்கள்: கண்டின முதல் மன்னன் சேனாசம்மத விக்ரமபாகு, இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராயசிங்க மன்னன். கண்டி ராஜ்யத்திலே ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள், அதாவது 1 ஸ்ரீ விஜயராயசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன், ராஜாதி ராயசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.